ஹலோ கைஸ், வெல்கம் டு டிப் ஜோன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச் லுக்கப் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வி லுக்கப் ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா? வி லுக்கப்பில் என்ன பார்த்தோம், நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான டேட்டாவை அந்த டேபிள்லேருந்து எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு அதுக்கான இன்ஃபர்மேஷனை எப்படி எடுத்துகிட்டு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நேம் மட்டும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா அந்த நேமை வச்சு மார்க் எப்படி எடுக்கலாம், இல்லை ரோல் நம்பர் தெரியும்னா அந்த ரோல் நம்பர் வச்சு நேம் எப்படி ஃபெச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இது வந்து வி லுக்கப்னா வெர்டிக்கல் லுக்கப், ஓகேவா? இப்போ நம்ம ஹெச் லுக்கப்னா இப்போ என்னவா இருக்கும், ஹரிசாண்டல், கரெக்டாக? இந்த ஹரிசாண்டல் லுக்கப், இப்போ வெர்டிக்கல் லுக்கப்புக்கும் ஹரிசாண்டல் லுக்கப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வி லுக்கப்பில் நம்மளோட டேட்டா வந்துட்டு நம்ம வெர்டிக்கலாக அலைன் பண்ணி வச்சுருப்போம். நம்ம சர்ச் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்து வெர்டிக்கலாக இருக்கும். ஹெச் லுக்கப்பில் வந்து ஹரிசாண்டலாக வச்சுருப்போம். நம்மளோட டேட்டாவை ரோ வைஸ் நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணுவோம். அதுவே வி லுக்கப்பில் காலம் வைஸ் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஹெச் லுக்கப்புக்கு சேம், எல்லாமே வந்து சேம் தான். இப்போ வி லுக்கப்பில் வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம் இல்லையா? அதில் என்னென்ன மாதிரி எரர் வரும், எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே பார்த்துருப்போம். எல்லாமே இதுக்கும் சேம் தான். ஜஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறது ப்ளஸ் அந்த ஃபங்க்ஷன் பேர் மட்டும்தான் மாறும், ஓகேவா? இப்போ நாங்கள் ஹெச் லுக்கப் போடுறேன். போட்டதும் இங்கே எனக்கு என்ன கேட்குது, நம்மளுக்கு வி லுக்கப்பில் கேட்குற மாதிரியே 4 விஷயம் கேட்குது, கரெக்டாக? நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ நம்மளுக்கு எக்ஸலில் இருக்க ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம அதை ஈக்குவல் டு கொடுத்து அதை டைப் பண்ணோன்னாலே உள்ளே என்ன தேவைன்றதை அதுவே நம்மக்கிட்ட கேட்கும். ஜஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கானதை கொடுத்தா போதும். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹெச் லுக்கப்புக்குள்ளே இதெல்லாம் வரும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குது, லுக்கப் வேல்யூ கேட்குது. லுக்கப் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, நான் வந்துட்டு எந்த வேல்யூவை வச்சு சர்ச் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ நான் வந்து இப்போதைக்கு இந்த செல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த D10ன்ற செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கமா டேபிள் அரே. இப்போ எனக்கு வந்து நான் போய் தேடணும் இல்லையா, அந்த தேடக்கூடிய வேல்யூலாம் வந்து எந்த டேபிளில் எனக்கு இருக்குது, ஆப்வியஸாக இந்த டேபிளில் தான் நமக்கு இருக்குது. ஸோ அதை போட்டுறேன். கமா இப்போ ரோ இண்டெக்ஸ் நம்பர். இப்போ நம்மளுக்கு வந்து வி லுக்கப்பில் பார்த்தோன்னா இங்கே என்ன இருக்குன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். இங்கே வந்து ரோ இண்டெக்ஸ் நம்பர். பிகாஸ் நம்ம ரோ வைஸாக நம்ம சர்ச் பண்ணுறதுனால நம்ம அப்போது சொன்ன மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு வந்து எங்கேருந்து செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ 1 2 3 4 நம்மளுக்கு இங்கே வந்து 4 ரோஸ் இருக்குது. இன்னொன்று நம்ம இப்படி ட்ராக் பண்ணுறோம் இல்லையா, இப்படி நம்ம வந்து ட்ராக் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த ரோவோட இது காட்டும். நம்ம செகண்ட் பேராமீட்டர் போடும்போது இப்போ நான் அப்படி ட்ராக் பண்ணும்போது இங்கே காட்டுதா, 3rd ரோ இன்ட்டு 8C, 3R இன்ட்டு 8Cனா 3rd ரோ 8th காலம் அப்படி மாதிரி. இப்போ நான் கீழே வந்தேன்னா 4 rows 8 columns அப்படி. இப்போ நான் எங்கே இருக்கேன், அப்போ மொத்தமாக எனக்கு 4 rows இருக்குது. இப்போ எனக்கு அதில் எது வேணும் அப்படின்னா நான் வந்து 3rd ரோ தேனி செலக்ட் பண்ணிக்கிறேன். 3 கமா நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, நம்மளுக்கு அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமான்னு. நான் எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துறேன். டபுள் கிளிக் பண்ணி நான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். அப்படின்னா இப்போது இங்கே NA வருது. ஏன் நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணும்போது இங்கே எம்டியாக இருந்துச்சு. D10 வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேராமீட்டர் செலக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா நம்ம ஏதோ ஒரு மந்த் கொடுக்க போகிறோம். இந்த இதில் ஏதோ ஒரு மந்த் கொடுக்குறேன் அப்படின்னா நான் மே கொடுக்குறேன். இப்போ 146 வருதா. இப்போது இந்த 146 நம்ம எந்த ரோ செலக்ட் பண்ணியிருந்தோம், தேனிக்கு மேலே எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, கார் 146 கார்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு, ஓகேவா? இப்போ நான் இந்த மேவை எடுத்துகிட்டு ஜூலை போடுறேன் அப்படின்னா 113 வருதா. இப்போ இதே எனக்கு சென்னைக்கு வேணும் அப்படின்னா அப்போ நான் இங்கே போயிட்டு 4th ரோன்னு மாற்றிக்கணும். 4th ரோன்னு மாற்றினேன்னா ஜூலையில் சென்னையில் எவ்வளோ 136 வந்திருக்கா, கரெக்டாக வருதா. ஸோ இதுதான் வந்து ஹெச் லுக்கப்போட ஃபங்க்ஷன். இப்போ நம்ம இந்த மந்த் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மந்த் நம்ம போடுறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் போடுறேன் அப்படின்னா வராது. ஏன்னா நம்மளுக்கு இங்கே டேட்டாவே இல்லை அந்த ஆகஸ்ட்டுக்கு, அதனால அது வராது, ஓகேவா? இந்த மாதிரி நம்ம சேம் நம்ம வி லுக்கப்பில் நிறையா எரர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரியான எரர் தான் வந்துட்டு ஹெச் லுக்கப்லேயும் வரும். நீங்கள் அந்த வி லுக்கப்போட பார்ட் 1 பார்ட் 2 அப்புறம் எப்படி எரர் ஹேண்டில் பண்ணுறதுன்ற வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் லுக்கப் வந்து உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எக்ஸல் ரிலேட்டடாக அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸில் இருக்க எல்லா ஆப்ஸ் பற்றின வீடியோஸும் நம்ம போடுவோம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டிப்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் காலேஜ் போகிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒர்க் போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.